ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கத்தில் வைபவமாக தைத்தேர் உற்சவம். 6ஆம் நாள் ஸ்ரீ நம்பெருமாள் கற்பவிருட்ச வாகனத்தில் திவ்ய தரிசனம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம். அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகனை வழிபட்ட பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு முருகன் ஆலயங்களில் தை கிருத்திகை கோலாகலம். சிறப்பு அபிஷேக ஆராதனை சேவைகளில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கரூர் மல்லம்பாளையம் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் திருவிழா. காவிரி ஆற்றில் புனித நீராடி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்த பக்தர்கள். ஸ்ரீரங்கத்தில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் உற்சவத்தின் 6ஆம் திருநாளில் கற்பக விருட்ச வாகன சேவை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நம்பெருமாளை வணங்கி வழிபட்டனர். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் உற்சவத்தில் மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ நம்பெருமாள் தோளுக்கிணியானில் புறப்பட்டு வாகன மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து கற்பக வாகனத்தில் எழுந்தருளி ரங்கா ரங்கா கோபுரம் வழியாக 4 உத்தர வழிகளிலும் யானைகள், ஆண்டாள் லட்சுமி, குதிரை மற்றும் குடைகள், மங்கள இசை வாத்தியங்களுடன் புறப்பாடு கண்டருளினார். இதைத் தொடர்ந்து ரங்கவிலாஸ் மண்டபம் முன்பு திருவந்திக்காப்பு கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகள் தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சர்வலங்காரத்துடன் புறப்பாடு கண்டருளி 16 கால் மண்டபம் அருகே இருந்த தேரில் எழுந்தருளினர். பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து தெய்வானை சமேதராக திருவீதிகளில் வலம் வந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி புறப்பாடு கண்டருளினார். பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வழிபட்டனர். சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வைபவமாக நடைபெறுவது வழக்கமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தைப்பூச திருநாளின் 5ஆம் நாளில் சிறப்பு அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு விசேஷ பூஜைகளுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா கண்டருள பக்தர்கள் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயங்களில் தை கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சிவபுதல்வனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருத்தணியில் கொலுவிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தை கிருத்திகை விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வெள்ளிமயில் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தீபாரத்தியை அடுத்து உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ளது கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமான குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இங்கு தை கிருத்திகையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ வழிபாடு நடைபெற்றது. வள்ளிதேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்தியை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து தீபாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். காட்பாடி தாலுகா வள்ளிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். தை கிருத்திகையொட்டி மலைக்கோயிலில் உள்ள வள்ளிதேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி விபூதி அலங்காரமும், மலையடிவாரத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் வள்ளியம்மைக்கு தங்கக்கவசம் சாற்றி வேல் கிரீடம் அணிவிக்கப்பட்டது.
தொடர்ந்து மலையடிவார கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுக சுவாமியை சிறப்பாக அலங்கரித்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் தை கிருத்திகையும் சேர்ந்து வந்ததால் ஏராளமான பக்தர்கள் திருக்கோயிலுக்கு வருகை தந்து இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு கந்தனை வழிபட்டனர். கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ பாலமுருகன் கொலுவீற்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு தை கிருத்திகையொட்டி ஸ்ரீ பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் உதிரிப்பூக்களால் சுவாமிக்கு அர்ச்சனை நடத்தி தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலமுருகனை மனமாற வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் உள்ளது. தை கிருத்திகையொட்டி மூலவர் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பிறகு நாமாவளி மந்திரத்தை உச்சரித்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலமுருகனை தரிசித்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஆனந்தல் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு தை கிருத்திகையொட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. விரதமிருந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் படி அறிக்கை வேல், காவடிகள் சுமந்தும் முதுகில் அலகு குத்தி தேர் இழுப்பது என பல்வேறு வகையில் நேர்த்திக்கடனை செலுத்தி தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஒடுகத்தூர் அருகே வேப்பங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்று வந்தது. இதன் நிறைவாக யாகசாலை பூஜை நடத்தி மூலவருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே வேப்பங்குப்பம் கிராமத்தில் உள்ளது சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில். இத்திருக்கோயில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்றது. நிறைவாக யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய சங்குகள் மற்றும் கலசம் வைக்கப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புனித நீர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டு மூலவர் வரசித்தி விநாயகர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு தெய்வங்களை வேண்டி வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகளில் தேர் வலம் வந்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். இங்கு 450 ஆண்டுகள் புராதனமான தேர் பழமை அடைந்த நிலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலுப்பை, வேம்பு உள்ளிட்ட மரங்களை கொண்டு 23 அடி உயரம் 23 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட தேர் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய தேர் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருச்செங்கோடு கைலாசநாதர் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்ட அஸ்திரதேவர் திருமூர்த்தியை தேரில் ஏற்றினர். பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 வீதிகளில் வலம் வந்த திருத்தேர் நிறைவாக நிலையை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அஸ்திரதேவரை வணங்கி வழிபட்டனர். உறையூர் ஸ்ரீ விக்காளியம்மன் திருக்கோயிலில் தைப்பூச திருநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 5ஆம் நாள் அம்மன் கைலாய வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருச்சி உறையூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ விக்காளியம்மன் ஆலயம்.
இங்கு தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. 5ஆம் நாள் விழாவில் மூலவர் ஸ்ரீ வெக்காளியம்மனை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடத்தினர். தீபாரத்தியை அடுத்து உற்சவர் அம்மனை ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். இதையடுத்து கைலாய வாகனத்தில் ஸ்ரீ வெக்காளியம்மன் திருவீதிகளில் புறப்பாடு கண்டருளினார். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் ஒரு நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை காந்தி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இங்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. உற்சவத்தில் நாள்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் சேவை சாதித்தார். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் அன்று உற்சவ மூர்த்திகளை திருத்தேரில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடத்தினர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்றபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற திருத்தேர் பின்னர் தன் நிலையை அடைந்தது. ராமநாதபுரம் திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலில் விசேஷ ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் ரதசப்தமி திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில். இங்கு தை மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தாயார்கள் சமேத ஸ்ரீ பெருமாளை பட்டு வஸ்திரம், ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். இதையடுத்து ஷோடசோபச்சாரங்களை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாளுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயார்களுடன் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் அனைத்து பக்தர்கள் குழு சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு தை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாளை ஸ்நானபீடத்தில் எழுந்தருளச் செய்து பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். ஒவ்வொரு திரவிய அபிஷேகத்திற்கு இடையே வண்ண வண்ண மாலைகளை தாயார்கள் மற்றும் பெருமாளுக்கு சாற்றி தீபாரத்தி காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து புனித நீரால் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் நடத்தினர். பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாளை அலங்கரித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய திருவருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மல்லம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஆலயத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
பக்தர்கள் திரளாக இந்த விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். கரூர் மாவட்டம் நெரூர் வடபாகம் பொங்கல் கிழக்கு பகுதியில் உள்ள மல்லம்பாளையம் பகுதியில் குடிகொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன். இங்கு ஸ்ரீ அரசமர கணபதி, ஸ்ரீ முருகன், கன்னிமார், காத்தவராயர் உள்ளிட்டோர் கொலுவீற்றுள்ளனர். 20ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக மல்லம்பாளையம் காவிரி ஆற்று பகுதியில் பக்தர்கள் புனித நீராடி பால் மற்றும் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து கோவில் வளாக பகுதியில் பெண்கள் பொங்கல் வைத்தனர். பிறகு அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் பொங்கலை அம்மனுக்கு சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிள்ளையார்பட்டி அருகே நகர வைரவன்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிதம்பர விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வைரவமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர வைரவன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சிதம்பர விநாயகர் திருக்கோயில். இங்கு ஸ்ரீ வைரவமூர்த்தி தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். தை மாதத்தையொட்டி ஸ்ரீ வைரவமூர்த்திக்கு திருமஞ்சன பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வைரவமூர்த்திக்கு சந்தனக்காப்பு சாற்றி வடை மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். பிறகு உதிரிப்பூக்களால் சுவாமிக்கு அர்ச்சனை நடத்தி பல்வேறு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ வைரவமூர்த்தியின் திவ்ய திருவருள் பெற்றனர். நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் தைப்பூச தேர் திருவிழாவின் 3ஆம் நாளன்று பூதக வாகன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானின் திவ்ய திருவருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் அருள்மிகு காந்தமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இங்கு முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நின்றவாறு அருள்பாலிக்கிறார். தைத்தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்தியை பூதக வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து திருவீதி உலா கண்டருளச் செய்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக வந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் வழிநெடுகிலும் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திருச்சி மன்னாபுரம் அருள்மிகு வலம்புரி நர்த்தன விநாயகர் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. இந்த சிறப்பு யாகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். திருச்சி மன்னாபுரம் CLC காலனியில் அமைந்துள்ளது அருள்மிகு வலம்புரி நர்த்தன விநாயகர் ஆலயம். இங்கு ஆண்டு விழாவை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் உச்சரித்தபடி யாக குண்டத்தில் ஹோம பொருட்களை சேர்த்து யாகம் வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. தேனியில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் தை மாதத்தையொட்டி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. பக்தர்கள் இந்த விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு வேலவனை மனதார வேண்டி வழிபட்டனர். தேனி சமதர்மபுரத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில். இங்கு தனி சன்னதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகிறார். தைப்பூச திருநாள் விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர்.
இதையடுத்து மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை நடத்தப்பட்டது. பல்வேறு உபச்சாரங்களுக்கு பின்னர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் முருகனை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கத்தில் வைபவமாக தைத்தேர் உற்சவம் 6ஆம் நாள் ஸ்ரீ நம்பெருமாள் கற்பவிருட்ச வாகனத்தில் திவ்ய தரிசனம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம். அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகனை வழிபட்ட பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு முருகன் ஆலயங்களில் தை கிருத்திகை கோலாகலம். சிறப்பு அபிஷேக ஆராதனை சேவைகளில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கரூர் மல்லம்பாளையம் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் திருவிழா. காவிரி ஆற்றில் புனித நீராடி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்த பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச.